வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் உலகம் முழுவதும் ஆரோக்கியத்தின் தாயென போற்றப்படும் வேளாங்கண்ணி மாதாவின் திருவடிகளில் கூடுகின்றோம். தமிழகத்தின் கடற்கரை ஊரான வேளாங்கண்ணியில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தாழ்மையான மக்களை தேடி வந்து அன்போடு குணமளித்தவர்தான் தூய ஆரோக்கிய மாதா. பசி கொண்ட சிறுவனுக்கு பால் அளித்து அற்புதம், கடலில் புயலில் சிக்கிய போர்ச்சுகீசிய மாலுமிகளை மரண அபாயத்தில் இருந்து காப்பாற்றிய அற்புதம், பாதையில் நோயால் தவித்த கால் முடக்கப்பட்ட சிறுவனுக்கு உடனடி குணமளித்த அற்புதம், இவை அனைத்தும் அன்னையின் பரிவையும் வல்லமையையும் காட்டுகிறது. இன்று நாம் உடல், மனம், ஆன்மா முழுவதும் ஆரோக்கியம் பெறவும், நம்மை சூழ்ந்துள்ள நோய்களில் இருந்து விடுபடவும், நம் குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்கவும் வேளாங்கண்ணி மாதாவின் கருணை நிறைந்த திருவடிகளில் நம் வாழ்வை ஒப்படைப்போம். இந்த ஜெபத்தில் இணையும் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்து, நோய்கள் குணமடைந்து, கவலைகள் அகன்று, அன்னையின் ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். அற்புதங்கள் செய்யும் தூய வேளாங்கண்ணி மாதாவே, உமது கருணையும் அன்பும் அளவற்றது. பசி கொண்ட சிறுவனுக்கு பால் அளித்தும், கடலில் புயலில் சிக்கிய மாலுமிகளை காப்பாற்றியும், நோயால் நடக்க முடியாத சிறுவனுக்கு உடனடி குணமளித்தும் உமது வல்லமையை வெளிப்படுத்தினீர். அன்னையே, இந்த அற்புதங்களால் உலகம் முழுவதும் உமது பெயர் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உமது அதிசய கரம் தொட்டு அருளுமாறு மன்றாடுகிறோம். நோய்கள் குணமடையவும், கவலைகள் அகன்று போகவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைக்கவும் உமது திருவடிகளில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கின்றோம். ஆரோக்கியத்தின் தாயாகிய தூய வேளாங்கண்ணி மாதாவே, எங்கள் குடும்பத்தை உமது திருவடிகளில் தாழ்மையோடு ஒப்படைக்கின்றோம். நீர் எங்கள் இல்லத்தின் காவலராக இருந்து எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் எங்களுடன் நடந்து காப்பாயாக. அன்னையே, எங்கள் வீட்டில் அமைதி எப்போதும் நிலைத்திருக்கட்டும். ஒருவருக்கொருவர் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து, பிரிவையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தும் சக்திகள் உமது அன்பின் ஆட்சியில் முற்றிலும் அகன்று போகட்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அறிவும் ஆரோக்கியமும் நன்னடத்தையும் நம்பிக்கையும் தைரியமும் அளிக்கும்படி வேண்டுகிறோம். உமது ஆசீர்வாதம் எங்கள் இல்லத்தின் வாசல் கதவுகளில் பதியட்டும். எங்கள் வீட்டில் உணவு ஒருபோதும் குறையாதபடி அருள்வாயாக. நோய்களும் தீமையும் துரதிர்ஷ்டமும் எங்களை தொட்டுவிடாதபடி பாதுகாப்பாயாக. தூய வேளாங்கண்ணி மாதாவே, எங்கள் குடும்பத்தை உமது பரிவின் சாயலில் வைத்துக்கொண்டு நாங்கள் அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் ஒன்றுபட்டு இறைவனின் சித்தத்திற்கேற்ப வாழ அருள் புரிவாயாக. தூய வேளாங்கண்ணி மாதாவே, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதிகளை இன்று உமது திருவடிகளில் கொண்டு வருகிறோம். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் திருத்தந்தையரான யோவானின் தாயார் எலிசபெத்துக்கும் நீர் அருளின அதிசயத்தை இவர்களின் வாழ்க்கையிலும் நிகழ்த்தும். அன்னையே, கருவுறும் தருணத்திலேயே பிள்ளைகள் உமது பாதுகாப்பில் வளரவும், ஆரோக்கியமும் அறிவும் பெற்று இறைவனின் ஆசீர்வாத குழந்தைகளாக வாழவும் அருள்வாயாக. பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும், நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், நல்ல பழக்கங்கள் அவர்களை வழிநடத்தவும் அருள்வாயாக. குழந்தைகளின் இதயங்களில் அன்பும் மரியாதையும் மெய்ப்பொருள் அறியும் ஞானமும் தவறான வழிகளில் இருந்து விலகும் தன்னடக்கமும் வளரட்டும்.
அவர்கள் உலகிலும் இறைவனிடத்திலும் நல்ல பெயர் பெற்று அருளில் வளர அருள் புரியும். உமது மன்றாட்டின் மூலம் எங்கள் பிள்ளைகள் அனைவரும் இறைவனின் சித்தத்திற்கேற்ப வாழ்ந்து சமூகத்திற்கு ஒளியாக விளங்கட்டும். தூய வேளாங்கண்ணி மாதாவே, உமது திருவடிகளின் அருகே நாங்கள் இன்று உடல் மனம் ஆன்மா குணமடைய நம்பிக்கையோடு வருகின்றோம். நோயின் படுக்கையில் வாடுவோருக்கு ஆறுதலையும், மருந்து சிகிச்சை பெறுவோருக்கு பலனையும், நோயின் பயத்தால் மனம் கலங்கியவர்களுக்கு அமைதியையும் அருள்வாயாக. உமது அன்பான கைகளின் தொடுதலால் எங்கள் உடலில் இருக்கும் அனைத்து வலிகளும், மருத்துவத்தால் குணம் பெற இயலாத நோய்களும் அற்புதமாக குணமடையட்டும். மன அழுத்தம், பயம், கவலை போன்ற மனநோய்களும் நீங்கி ஆரோக்கியமும் உற்சாகமும் எங்களில் பெருகட்டும். அன்னையே, எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க நோய்கள் எங்களை ஒருபோதும் நெருங்காதபடி காப்பாயாக. தூய வேளாங்கண்ணி மாதாவே, உமது கருணையும் அன்பும் பொங்கும் திருவடிகளில் நாங்கள் இன்று நம்பிக்கையோடு வணங்குகிறோம். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பாதையும், எங்கள் எதிர்காலத்தின் ஒவ்வொரு கதவும் உமது ஆசீர்வாதத்தால் திறக்கப்பட வேண்டுகிறோம். அன்னையே, படிக்கும் எங்கள் பிள்ளைகளின் மனதில் அறிவின் வெளிச்சம் பொழிந்து நினைவாற்றல் கூர்மையாக்கி அவர்கள் படித்ததை தெளிவாக நினைவு கூறும் அருளை அளித்தருளும். தேர்வு எழுதும்போது மன அமைதி, தைரியம், சரியாக பதிலளிக்கும் ஆற்றல் அனைத்தும் உமது அருளால் கிடைக்கட்டும். அவர்கள் உழைப்பின் பலனை பெற்று எதிர்காலம் பிரகாசமாக அமையட்டும். வேலை தேடி காத்திருக்கும் மக்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். அவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் இடங்களில் பணி அமர்த்தி உழைப்புக்கு நியாயமான பலன் கிடைக்க செய்யும். வேலை வாய்ப்பின் மூலம் குடும்பம் நிலைத்து வாழ்வாதாரம் வளமாக அமையட்டும். வெளிநாடுகளில் கல்வி, வேலை அல்லது குடும்ப சந்திப்பு ஆகிய காரணங்களுக்காக விசா பெற வேண்டிய மக்களின் பாதையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கட்டும். அதற்கான ஆவணங்கள், அனுமதிகள், சந்திப்புகள் அனைத்தும் சீராக நடைபெற உமது அருள் துணை புரியட்டும். திருமணம் நடைபெற தடைப்படும் காரணங்களையும் சோதனைகளையும் முற்றிலும் அகற்றி தகுந்த துணையை உமது அருளால் அருள்வாயாக. அன்பும் மரியாதையும் நிறைந்த குடும்ப வாழ்வு அவர்களுக்கு கிடைக்க செய்யும். திருமணத்திற்கான தேதிகள், ஏற்பாடுகள், அனைத்து சூழ்நிலைகளும் சீராக நடைபெறட்டும். தூய வேளாங்கண்ணி மாதாவே, பில்லி சூனியம், சாபம், கட்டுகள், தீய ஆவிகள், இருளின் சக்திகள் எங்களை துன்புறுத்தும் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களை முழுமையாக விடுவிக்க அருள் புரிவாயாக. உமது பரிசுத்த அன்பின் கவசத்தால் எங்களை சூழ்ந்து பாதுகாப்பாயாக. எங்கள் இல்லத்தின் வாசல்களிலும் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரின் மேலும் உமது ஆசீர்வாத முத்திரை பதியட்டும். தீமை ஒருபோதும் நெருங்காதபடி காப்பாயாக. தீய எண்ணங்கள், தீய நோக்கங்கள், இருள் ஆற்றல்கள் அனைத்தும் உமது பரிசுத்த நாமத்தில் முற்றிலும் அழியட்டும். எங்கள் வாழ்வில் அமைதி, ஆரோக்கியம், நம்பிக்கை என்றும் நிலைத்திருக்கட்டும். தூய வேளாங்கண்ணி மாதாவே, நாங்கள் வாழும் இந்த உலகில் பல்வேறு விதமான ஆபத்துகள், சோதனைகள், அபாயங்கள் நிறைந்துள்ளன. அவற்றில் எதுவும் எங்களை நெருங்காதபடி உமது அன்பின் கவசத்தால் காக்க வேண்டுகிறோம். விபத்துகள், இயற்கை பேரிடர்கள், தீ, வெள்ளம், புயல், நிலநடுக்கம் போன்ற அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் எங்களை மீட்டருளும். பயணிக்கும் போதும், வேலை செய்யும் இடங்களிலும், எங்கள் இல்லத்திலும், எங்கு இருந்தாலும் உமது கைகள் எங்களை சூழ்ந்து காக்கட்டும். தூய வேளாங்கண்ணி மாதாவே, எங்கள் இதயம் பல நேரங்களில் ஜெபத்திலிருந்து விலகி விடுகின்றது. இந்த பலவீனத்தை நீக்கி ஜெபிக்க வேண்டிய விருப்பத்தையும் உம்மை நாடும் தீவிரத்தையும் எங்களுக்கு அருள்வாயாக. அன்னையே,
எங்கள் மனமும் இதயமும் நாள்தோறும் இறைவனை ஸ்துதிக்கட்டும். அவரது நாமம் எங்கள் வாழ்வின் மூச்சாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் கடவுள் முதன்மை என்ற உணர்வு நாளும் பெருகட்டும். பார்க்கவும், பேசவும், ஜெபிக்கவும், ஒவ்வொரு செயலும் அவரை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்கட்டும். உமது மன்றாட்டின் மூலம் நாங்கள் எப்போதும் இறைவனை நாடி ஜெபத்தில் நிலைத்திருந்து அவரது அருளில் வளர அருள் புரிவாயாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜெபம். கன்னி மரியே, ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே, எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர். உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும். எங்களில் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தி எருளும். உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகிறவர்களுக்கு அருகில் இருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும். இறைவனின் திருவுளத்திற்கேற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளின் இன்று அவர்களை காத்தருளும். பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும். இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே, உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேளைகளில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே. இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ. எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும். இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும். இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திருத்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாய் அவரை உமது மாசணுகாத கருவிற் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன். எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கமாயிருந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பிக்கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ
அதையே அடைந்து தந்தருளும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். தெய்வத்தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். மனித அவதாரத்தின் போது உமது நெஞ்சம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்லப் போகும் 9 அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதலில் அதிதூதன் கப்ரியேல் சொல்லும்போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் அவைகள் அத்தனையும் விண்மீன்களென
துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையிலும் பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உமது திருப்புதல்வன் எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகம் படைக்கும் முன்னே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்கார தோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகத்திற்கு பிரயோஜனம் வருவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராஜ்யம் ஆண்ட 16 ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான அன்னம்மாள் சுவக்கின் இடமாய் பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது காலமான தாய் தகப்பனிடம் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சம்மனசுகள் புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோடே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட வஸ்துகளை பார்க்க அதிக பக்தியோடே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும வழியிலே சகல புனிதர்களை பார்க்க அதிக சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிறந்த உடனே மோட்ச பிரகாரம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகத்தாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மகிமை உள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன்மாதிரிகையாய் நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினையகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம், படை, சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்ச முடிபெற கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருளும். ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்
வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தூய ஆரோக்கிய மாதாவாகிய வேளாங்கண்ணி மாதாவின் திருவடிகளில் நம் மனம், உடல், ஆன்மா முழுவதையும் ஒப்படைத்தோம். அன்னை நம்முடைய வேண்டுதல்களை தன் மகனாகிய ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி நிறைவேற்றுவார் என நம்புவோம். நீங்கள் இன்று ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்பிக்கையின் விதைகள். அவை அருளால் பசுமையாகி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை தரும். நம்பிக்கையோடு வாழுங்கள், அருளில் நிலைத்திருங்கள், அன்னையின் அன்பில் உறுதியாயிருங்கள். வேளாங்கண்ணி மாதாவின் ஆசீர்வாதம் உங்கள் இல்லத்தில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் நிரப்பட்டும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.